ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம மிமிக்ரி செக்மெண்ட் 2வது எபிசோடு வீடியோவில் இருக்கோம். அது யார் வாய்ஸுங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எந்த வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம யாரோட வாய்ஸை பார்க்க போறோம்னா விடிவி கணேஷோட வாய்ஸ் தான் பார்க்க போறோம். இவர் எஸ்டிஆரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனே சொல்லலாம். வாங்க வாய்ஸ்குள்ளே போகலாம். டேய் தம்பி, என்னடா ஜெஸ்ஸியவே நினச்சின்னு இருக்க? தம்பி, என்னடா தம்பி உனக்கு பிரச்சனை? ஜெஸ்ஸியும் பார்த்துட்டே இருக்கான்னு ப்ரப்போஸ் பண்ணுனா பண்ணவே மாட்டேன். என்னடா நினச்சிட்டு இருக்க? லவ் சொல்கிறதுக்கு ஒரு டைமிங் வேணும்னு நினச்சின்னு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு கிடைக்காதுடா. போய் ஃபஸ்ட்டு லவ் சொல்லு. இங்கே என்ன சொல்லுது? ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? ஏய் நெடுவாளி, இப்படி உடம்ப பிடிச்சிட்டே இருக்காதடி, அப்பம் பிச்சு கேளு. டேய் தம்பி, இங்கே எதுக்கு ஒன்று கூப்பிட்டு வந்தேன்னா, செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கான்டா. அவன் செங்கலை எடுத்து மூஞ்சில உஃபுன்னு அடிப்பான்டா தம்பி. அதில் விழுந்த மார்க்கு தான்டா இது. இவரோட வாய்ஸ் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுக்கு ஒருத்தவங்களை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவோம்? டேய் தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம். இதே நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தா, ஒரு தொண்டை கரகரப்பாக இருந்தால் எப்படி கூப்பிடுவோம்? டேய் தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம்ல. அந்த அடி தொண்டையில் தான் ஒரு வாய்ஸ் இருக்குது. அதே கரகரப்பை வச்சு நார்மலாக அந்த வார்த்தை கூட சேர்த்து பேசுங்க. அந்த வார்த்தை எப்படின்னா, டேய் தம்பி என்னடா நினச்சின்னு இருக்க அப்படிங்கிறத நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அவரோட வாய்ஸ் ஏதாவது ஒரு டைலாக் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச டைலாக்கா. அந்த டைலாக்கை நீங்கள் சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வாய்ஸ் வரும். மேலும் இது போன்ற மிமிக்ரி வீடியோவை பார்ப்பதற்கு தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மிமிக்ரி முகிலன்.